கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் தேவனுடைய வார்த்தைகளோடு கூட கடந்து வரும். ஸ்தோத்திரம். இந்த காலை வேலையில எதையும் படிக்கிறீங்க, இதையும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தான் இதை கவனிங்க. இதை கவனிக்கிறது மாத்திரம் இல்லை, இதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ரட்சிக்கப்பட்டவங்களோட கூட கூட பேசுவாரானால் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். நான் ரொம்ப தாகத்தோடு தான் இதை என்ன பண்றேன், ஆண்டு சமூகத்திலிருந்து நான் வெளியிடுறேன். தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இப்படியாய் சொல்றாரு, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். தண்ணீர் நீக்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அல்லேலூயா. தங்களுக்கு வெட்டி கொண்டார்களாம். பாருங்க, என் ஜனங்கள் 2 தீமைகளை, 2 தீமை தானே செய்யறாங்க. ஆனா வேத புத்தகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு 2 தீமைகளை செய்தார்களாம். என்னன்னா, ஆண்டவரே மறந்து போயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க அப்படிதான். நான் அந்த இடத்துல நிறைய டைம் என்ன பண்ணிட்டாரு, மோசே எங்கேயோ போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு நம்ம வேற தெய்வத்தை கொண்டாடலாம் அப்படி சொல்லிட்டு இது காலில் மூக்கில் இருக்கிறதெல்லாம் கழட்டி என்ன பண்ணாங்க, ஒரு சிலையை வணங்கினாங்க. மோசே 40 நாள் ஆச்சு, போய் என்ன ஆச்சு தெரியல, செத்துட்டாரா இல்லை ஆண்டரோட போயிட்டாரா அப்படின்னு இவங்களுக்குள்ள தீர்மானம் பண்ணி என்ன பண்ணாங்க, ஒரு விக்கிரக சிலையை உண்டாக்குனாங்க. அது மாதிரி தாங்க இது. இன்னைக்கு நாம கூட பாருங்க, ஆண்டருடைய ஜனங்க தான் எல்லாருமே, ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும் ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கட்டும், ஆண்டவரால படிக்கப்பட்டவர்கள் தான் எல்லா மனிதர்களும். குழந்தைகள், வாலிபர், கன்னியர், முதியோர் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் படைச்சாரு. வேற எந்த தெய்வமும் படைக்கலங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வேத புத்தகத்துல நான் ஒரு இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், உண்மைக்கா சொல்றேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாங்க இந்த உலகத்தை படைச்சாரு. மரம், செடி, கொடி, பல விலங்குகள், மனிதர்கள், கடைசி நாட்களில் 6ஆம் நாள் மனிதனை படைச்சாரு. அப்போ பாருங்க, அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி தான் என்ன பண்ணாரு, நம்மள படைச்சாரு. மற்ற தெய்வங்களெல்லாம் நீங்க சொல்லலாம், ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு மாதிரி கத்தி வச்சுக்கின்னு 10 கை 10 விரலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவர் சாயல்ல நாம இருக்கிறோம், நாம அவர் சாயல்ல இருக்கிறோம். இந்த உலகத்துல தெய்வம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தாங்க, வேற யாருமே கிடையாதுங்க. அப்போ படைச்ச தெய்வத்தை என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டாங்க. ஆமா, அவர் படைச்சாரு இல்லையா, கல்லு, மண்ணு, மரம் எல்லாம். அது தெய்வமா என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க, வணங்குறாங்க. அதுதான் வெடிப்புள்ள தொட்டிகள் தெரிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, வெடிப்புள்ள தொட்டிகளை என்ன பண்ணிக்கினாங்க, தெரிந்து கொண்டார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தப்பு பண்ணிட்டா கூட மன்னிச்சுட்டுன்னு சொல்லிடுவாருங்க. ஆனா இந்த விக்கிரக இருக்குது பாருங்க, சிலை வணக்கம், இது ஆண்டவருக்கு பிரியலாது. ஒரு வீட்டுல ஒரு தாய் ஒரு மகனை பெற்றெடுக்கிறாங்கன்னு வச்சுக்க, அவங்களதான் தாய் தகப்பன் கூப்பிடுவாங்க. அடுத்தவங்கள போய் தாய் தகப்பன் கூப்பிட முடியுமாங்க? அப்படிதாங்க இந்த உலகத்துல நடக்குது. இந்த உலகத்தை படைச்சவர் யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை விட்டுட்டு அவர் படைச்ச கல்லு, மண்ணு, மரம், அது நமக்கெல்லாம் வாழறதுக்கு சௌகரியமா இருக்கிறதுக்காக அதை படைச்சாரு. அதை போய் தெய்வமா என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க, வணங்கிட்டு இருக்கிறாங்க. அருமையான சகோதரிகளை, இதை கேட்கிற ரட்சிக்கப்படாது இருந்தா நீங்க மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்துல வந்த மெய்யான தெய்வம் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் உண்மையான தெய்வம். அவரை ஏற்றுக்கொண்டனா உனக்கு பரலோகம் கிடைக்கும், இல்லைன்னா நித்திய 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 நரகனா உனக்கு. நான் உன்னை தாழ்மையோடு உங்களை கேட்கிற அதிகாரமா நான் கேட்கல. நான் ஒரு முதலியார் குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னை யாரும் கட்டாயம் எல்லாம் படுத்தல. ஆண்டு என்னோடு கூட பேசினாரு, எனக்கு அநேக அற்புதங்களை செஞ்சாரு. வேத புத்தகத்தை நான் வாசித்தேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அதை கேட்கிற நீங்க பரலோகத்துக்கு வரணும். வெடிப்புள்ள தொட்டி, கல்லு, மண்ணு, மரம் தெரிஞ்சுக்காதீங்க, உங்களுக்கு அது ஆபத்து. இந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் எப்படி ஒன்னாலும் வாழலாம், செத்தீங்கன்னா நித்திய நித்திய நரகம் உண்டு. நீ எவ்வளவு தானம் தர்மம் செஞ்சாலும் அதெல்லாம் பரலோகத்துக்கு போகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ உயிரோடு இருக்கும்போது மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளு, அப்போது நீ நித்தியத்தை கடந்து வருவ. நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆண்டவர் தாமே சோத்திர சோத்திர சோத்திர.
அதனால நீங்க இன்னைக்கு என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க. வெடிப்புள்ள தொட்டிய என்ன பண்ணீங்க தெரிஞ்சுக்காதீங்க. ஜீவ தண்ணீராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் தாங்க ஜீவ தண்ணீர். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நீ ஆசீர்வாதமா இருப்ப. பரலோகத்துக்கு போனாலும் நீ உன் பிள்ளைங்க நித்தியத்துக்கு கடந்து போக முடியும். சரிதானா? நம்ம செபிக்கலாமா? ஆண்டவரே, இதை கேட்கிற எல்லா பிள்ளைகளும் மனம் திரும்பட்டும். அப்பா, ஆண்டவரை உண்மை விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்பா, அற்புதம் செய்யல, அதிசயம் செய்யலன்னு பின்வாங்கி போயிருக்கிறாங்க. ஆண்டவரே, அவங்கள எல்லாம் மன்னிங்க. ஆண்டவரே, மன்னிச்சு மீண்டும் சபை கொண்டு வாங்க. ரட்சிக்கப்படட்ட கல்லு மண்ணு வணங்குறவங்கள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சிங்க, மனம் திரும்பட்டும். ரட்சிக்கப்பட்டவங்க அற்புதம் செய்யல, அதிசயம் செய்யல, பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க, அவங்களையும் கொண்டு வாங்க. அப்பா, ஜீவ தண்ணீராகி உண்மை மீண்டும் ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்வீராக. நீ எப்பொழுதும் மன்னிக்கிற தேவர், மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க. இதை கேட்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே, அப்பா, சோத்திரம். நீர் ஆண்டவரே விக்கிரத்தவான எரிச்சலுன தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் நீங்க மன்னிக்கிற தேவன், மனம் திரும்பினால் மன்னிப்பீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த ஜனங்களை மன்னித்து ரட்சியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே, நல்ல பிதாவே, ஆமே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மேல்மலையனூர்ல வளத்தி ரோடு சோத்திரம் ஆராதனை நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஆராதனை காலையில 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடக்குது. மாலை 7 மணி 6:30 ஒரு 8:30 மணி வரைக்கும் நடத்துறோம். மேல்மலையனூர், செஞ்சி பக்கம் இருக்கிற மேல்மலையனூர். நீங்க இந்த பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.